நான் தான் ராவணன் பேசுகிறேன். என் வரலாற்றைப் பற்றி கூறிய காவியங்கள் என் ராஜ்யத்தைப் பற்றி பேசத் தவறிவிட்டன. அதனால்தான் நானே என் ராஜ்யத்தின் அழகையும் பெருமையையும் கூற வந்துள்ளேன். எந்த தேவர்களாகவே இருந்தாலும், கடலை கடந்து சென்றாலும், என் அனுமதியில்லாமல் என் ராஜ்யத்திற்குள் யாராலும் நுழைய முடியாது. அவ்வளவு ஏன், சூரியதேவரும் வாயுதேவரும் கூட என் அனுமதி பெற்ற பிறகே இலங்கைக்குள் நுழைய முடியும். என் கோட்டை நுழைவாயில் கதவை தாண்டுவதற்கே யாருக்கும் துணிவு இல்லை. அதனால்தான் என்னவோ ராமனின் சேவகனும் வாயு பகவானின் புதல்வனுமான ஹனுமான் கூட பறந்துதான் என் ராஜ்யத்திற்குள் நுழைய முடிந்தது. எனது ஆட்சியின் கீழ் வாழ்ந்த மக்களுக்கு பயம் என்பதன் பொருள் கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஆட்சியை அமைத்தவன் நான். அவ்வளவு ஏன், அந்த தேவலோகத்தில் வாழும் தேவர்களுக்கே இங்கு வாழும் மக்களை பார்த்து பொறாமை எழும். எனது போர்ப்படை ஒட்டுமொத்த மூவேழு உலகங்களையும் வென்ற படை. இதுவரை தோல்வி என்ற வார்த்தையையே அவர்களின் வாழ்க்கையில் கேட்டதில்லை. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று உரக்கச் சொல்லும் படை. எனது ஆண்ட நகரங்கள் முழுவதும் தங்கம், வைரம், வைடூரியங்களால் நிரம்பிக் கிடந்தன. எனது சாம்ராஜ்யத்தில் வாழ்வது பலரின் கனவாகவே இருந்தது. அப்படிப்பட்ட ராஜ்யத்தின் உச்சியில்தான் உள்ளது என் அரண்மனை. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆண்ட நான் வாழும் வாழ்விடம், அதுதான் இலங்கை. இந்த ராவணன் ஆட்சியில் இருக்கும் வரை இந்த நகரத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் எப்போதும் நிரம்பியிருக்கும். அப்படிப்பட்ட ஆட்சியை நடத்தி வந்தவன்தான் இந்த ராவணன்.